ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குயிக்காக ஒரு தோசை செய்யலாமா? ஊற வைக்க வேண்டாம், அரிசி ஊற வைக்க வேண்டாம், உளுந்து ஊற வைக்க வேண்டாம், ஆட்ட வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். வெட்டுன்னு யாராச்சும் கெஸ்ட்டுக்கு வந்தால் நமக்கு படார்ந்து ஒரு உருளைக்கிழங்கையும் கொஞ்சம் அரிசி மாவும் போட்டு ஒரு தோசை சுடலாம். எப்படி சுடணும்னு பார்க்கலாமா? வெல்கம் டு முனியாஸ் கிச்சன். என்னென்ன போடுறேன்னு சொல்லி பாருங்கள். இப்போ ஒரு கப்பு அரிசி பொடி எடுத்துருக்கிறேன். வறுத்த பொடியானாலும் பரவாயில்ல, வறுக்காத பொடியானாலும் பரவாயில்ல. அதே மாதிரி 1/4 கப்பு கடலை மாவு பொடி, கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப்பு தயிர், எல்லாமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணுறேன். இப்போ 2 பூண்டு எடுத்துக்கோங்க, கார்லிக் 2 பீஸ் எடுத்துக்கோங்க. பின்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 3 மிளகு தான் போடுறேன். தண்ணியில் ஊற வச்சு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. பின்னா ஒரு மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு நல்லா கழுவி தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு நல்லா செத்தி ஸ்மால் பீஸஸாக வெட்டி அதை கூட ஆட் பண்ணி தண்ணி ஊற்றாமல் அரைங்க. உங்களுக்கு அந்த உருளைக்கிழங்குலே தண்ணி வரும். நல்லா நைஸாக அரைக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பும் லேசாக ஒரு பிஞ்சு சோடா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம மாவு கூட மிக்ஸ் பண்ணி நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஜாஸ்தி தண்ணி ஊற்றினா தோசை வராது. கரெக்டாக இந்த மாதிரி தோசை பதத்துக்கு கொஞ்சமாக லேசாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. ஆஸ் யூஷுவலாக தோசைக்கல் எடுங்க, சூடாக்குங்க, தண்ணி தெளிங்க, எண்ணெய் தடவிட்டு இந்த தோசையை நைஸாக உங்களுக்கு எவ்வளோ நைஸாக சுட முடியுமோ அவ்வளோ நைஸாக சுட்டுக்குங்க. அதுக்கு மேலே நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யை ஆட் பண்ணாக்கா தோசை நல்ல ஸ்மெல் இருக்கும், நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு நெய் வேண்டான்னு சொன்னாக்கா நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் நல்லா முறுகுச்சின்னு சொன்னாக்கா ஒரு செகண்டு திருப்பி போடணும் அவசியமே இல்லை. அதை அப்படியே மடித்து மொறுன்னு இருக்கும். அதே மடித்து நீங்கள் சட்னி கூட தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னி எந்த சட்னி கூட இருந்து சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் அடுத்த வீடியோவில் நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.